வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணிக்கு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதற்கான கடிதத்தை அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டியக்கத்தின் பொதுச் செயலாளர் தங்கராஜ் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் வழங்கினார். பின்னர் பேசிய தெய்வசிகாமணி, தங்கள் அமைப்பு சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டிருப்பதால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது என முடிவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தங்கள் கூட்டியக்கத்தில் 94 விவசாய அமைப்புகள் உள்ளதாகவும் அவை அனைத்தும் ஏக மனதோடு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெய்வசிகாமணி கூறினார். இதனையடுத்து பேசிய வைகோ, விவசாய சங்கங்களின் முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். தேர்தலில் வெற்றி பெற்று தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது விவசாயிகளின் கோரிக்கைகள் விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அரசுக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் தான் போராடுவேன் என்றும் வைகோ குறிப்பிட்டார். மறுநாள் 2011 2015 ஆண்டு முடிய 2423 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே ஒரு விவசாயி கூட பயிர்க்கடன் வாங்கி சாகவில்லை. நகைக்கடன் வாங்கி இறந்தவர், டிராக்டர் ஜப்தியால் இறந்தவர், நிலம் ஏலம் போனதால் இறந்தவர், இப்படி அடமான கடன்களால் தான் விவசாயிகள் மனம் நொந்து போய் அவமானப்பட்டு அவர்கள் பெயர்கள் பத்திரிகைகளிலே உங்கள் நிலம் ஏலம் விடப்படுகிறது, உங்கள் நகை ஏலம் விடப்படுகிறது, உங்கள் டிராக்டர் ஜப்தி செய்யப்படுகிறது என்றெல்லாம் படங்களை போட்டு அவமானப்படுத்தி வங்கிகள் அவர்களை கொன்றார்கள். அதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டன. 94 அமைப்புகளை கொண்ட அனைத்து விவசாயிகளின் கூட்டியக்கத்துக்கு ஆதரவு கேட்டு எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களிடமும் கலந்து பேசி, சிபிஎம் GR, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சகோதரர் திருமாவளவனிடம் கலந்து பேசி இந்த அவங்களுடைய கோரிக்கைகளை எதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நான் ஒரு கடிதம் 16ஆம் தேதியே நான் கையெழுத்து போட்டு வச்சுட்டேன். அவங்களுக்கும் அனுப்பி வச்சோம்.